ஃபர்ஸ்ட் டைம் கல். அதான் அவங்க நிற்க வச்சேன் அது மாதிரி. அந்த கத்தியை காட்டி அது பேர் என்ன? சொரண்டி. பாருங்க அதுதான் சொரண்டி. ஆனால் உண்மையாகவே இது ரொம்ப கஷ்டமான வேலைங்க. வெயில் கம்மியாக தான் இருக்குது, அதனால் சீக்கிரம் சரியாக காயாது. அவங்க பாரு எவ்வளோ வேகமாக செய்கிறாங்க. இப்படியெல்லாம் செஞ்சோம்னா நம்ம கல் அறுத்து எங்கெந்த என்னைக்கு வாழ்க்கையில் முன்னேறலாம். இப்படி சைடில் நீ கட் பண்ணு. இப்போதான் நானே ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கேன். அவ்வளோதான், ரெண்டா. அக்கா இதெல்லாம் சரியா இருக்காது, நீங்க ஒரு ஐயோ கொஞ்ச நேரம் உட்காந்து வந்து கால் வலிக்குது. வீட்டு வேலை செய்யறதே நம்மளுக்கு ஆகலை. ஓடு சார்கிட்டங்க அப்படியே நேராக ஒரே ரோடு. நல்லா மழை அங்கெல்லாம் நல்லா இதாகுது. நேராக ஒரே ரோடு அப்படியே ஆட்டம் இங்கே பாருங்க, வாழை தோப்பு, நெல் பயிர். நல்லா வெயில் சுட்டெரிக்குதுல்ல. பயிர் வாசனை வருதா? நல்லா இருக்கு. பாருங்க இந்த சிட்டியில் இருக்கிறத விட இந்த பயிர் வழியாக வரும்போது அந்த பயிர் ஸ்மெல்லு வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. பாருங்க நெல் பயிர் பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லுமே இதுதான் போட்டிருக்காங்கல்ல. முக்கால்வாசி நெல், வாழை, அப்புறமா கத்திரிக்காய். ஆமாம், இது மட்டும் தான். இங்கே பாருங்க, இந்த பக்கம் நெல், இந்த பக்கம் வாழை, நடுவில் ஒரு ரோடு, சூப்பரான ஒரு ரோடு. அப்படியே எங்கே திரும்பினாலும் அப்படியே பச்சை பசியாக. இங்கே பாருங்க மாமரம் பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாமரம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இங்கே இங்கே ஆமாம் பூ வச்சிருக்குது. இங்கே வா, மாங்காய் மரத்தில் உட்காரலாம். இங்கே பாருங்கள், சின்ன வயசில் எல்லோரும் மாங்காய் மரத்தில் ஏறி விளையாடுவோம்ல, அந்த மாதிரி சூப்பராக அமைஞ்சிருக்கு பாருங்கள். மாமரம் அடியில் நிழல் சூப்பர். பாருங்க சூப்பராக வாழை மரம் பக்கத்துலேயே ஒரு 3 4 ஒரு 6 7 மாமரம் நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குது.
இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கிணத்தை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்துக்குங்க. அங்கே பாருங்கள் தண்ணி எப்படி. கிணத்துலேருந்து தான் மற்ற இடத்துக்கு தண்ணி போய் பார்த்துருக்கீங்க, கிணத்துக்கே தண்ணி வந்து கிணத்துக்கே ஊற்றி பார்த்தீங்க தண்ணி. அது என்னப்பா தண்ணி ஃபுல்லாக காலி ஆகிட்டுருக்குதுல்ல, பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குது. இரண்டு லோகமாக தெரியுது. முன்ன இது வரைக்கும் இருந்ததில்ல, நம்ம வந்து பார்க்கும்போது அந்த இது கரை வரைக்கும் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இந்த கிணத்துக்கு ஊற்று இல்லைன்னு நினைக்கிறேன், எங்கேயுமே ஊற்றே வரல இல்லை. ஆனால் பரவாயில்ல, அடியில் இருக்கிறதால பாறையில் அழுக்கு இல்லாமல் இருக்கு. பாத்தியா எது வரைக்கும் கல் கட்டியிருக்காங்கன்னு தெரியுதா? இது போட் போட்டு வருதா என்னன்னு தெரியல. இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. எருவு கொட்டி வச்சுக்கிறாங்க நிலத்துக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ எருவு. பாருங்க, அதனால தான் இவ்வளோ செழிப்பாக இருக்குது. இதனால எருவு போடுறதுனால. பயிருன்னு ஒன்று இருந்தால் எருவுன்னு ஒன்று போட்டு ஆகணும். ஆமாங்க. இங்கே பாருங்க மக்களே, சிகப்பு அவரை அழகாக இருக்குது பாருங்க. இது பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது. இது பாருங்க, சிகப்பு அவரைக்காய் ரொம்ப சூப்பராக இருக்குது. நானே இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த குளத்துல முதல்ல ஃபுல்லாக இருந்துச்சு தண்ணி. குளத்துல இல்லைங்க, குளத்துல தான். இப்போ காஞ்சி கருவாடெல்லாம் செத்து போயிருக்குது. கருவாடு எங்கே இருக்கு? அதான் மீன் தானே கருவாடாகும், அதை தான் சொன்னேன். காமெடி வேணாம், ஆடியன்ஸ் சந்தோஷப்படுவாங்க இந்த காமெடி. பரவாயில்ல, தண்ணி இந்த வருஷம் கம்மியாக இருந்தாலும் செழிப்பாக இருக்குது பாரு. அதாவது இது பிப்ரவரிங்க, ஜான்வரிங்க. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, அது ஒரு கூட்டம் வருது. வாங்க 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 வாங்க. ஆனால் இது வேற ஏதோ செடி. இதுவா? பார்க்க அப்படி தெரிஞ்சது. இப்போ பாரு, நிழல்லேருந்து எடுக்கும்போது வீடியோ நல்லா கிளியராக வருது. நெக்ஸ்ட் டைமு கொடையை ஏற்றணும், சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி. நீ கொடையை பிடி, நான் வீடியோ எடுக்கிறேன். நீ கொடையை கொண்டு வான்னு சொன்னாலே ஓகே தான், அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் தேவையில்லை. ஓகே, அப்படியே அழிச்சிரு. சூப்பர். மாடு கட்டுற இடம் இருக்குது, ஆனால் ஒரு மாடு கூட காணும். அதான் நீ இருக்கே. இல்லை, எல்லா மாடு இப்போ பொங்கலுக்கு மாடு விடுவாங்களே, எல்லா மாடும் அங்கே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பசு மாடு கூடவா?
எல்லா மாடும் தான். அது பசங்க அங்கே இருக்கிறானுங்க. அது அட நல்லா பளிச்சுன்னு பாரு. இதில் எங்கேயாவது ஸ்னேக் பாபு இருக்கா? இருக்கும், உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும், இதுதான் இருக்கும். அதான் கரும்பு நட்டுக்கிறாங்க. கரும்பு இல்லை, இது கரும்பு இல்லை, கரும்பு தான். கரும்பா? ஃபுல்லாக கரும்பு நட்டுக்கிறாங்க பாருங்க. ஆமாம். கரிசலாங்கண்ணி இங்கே கிடைக்குமே. கிடச்சிச்சா? காட்டுங்க, ஆடியன்ஸு காட்டுங்க. கரெக்டாக எடுத்துக்கிறேன். அதுதான் தேய்ச்சி பாரு. இல்லைப்பா, இது வேறு. இது அது எடு. இது இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாம் இந்த குட்டி குட்டி வெள்ளைப்பூ நிறைய வர்றதால அதுன்னே நினச்சேன் ஃபஸ்ட்டு. ஐயோ, இந்த பக்கம் போயிட்டா அந்த பக்கமும் வர முடியும். அந்த வரப்பில் தான் எப்பவுமே இது இருக்கும், மற்ற இடத்துங்களை விட. கொஞ்சம் எத்தனை போகலாமா? என்னது எடுத்துன்னு போய் எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறோம்? அவர் சொன்னார் மாங்காய் தோப்பு அவங்க அத்தை இதுன்னு. அதுதான் அந்த லாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது பாரு. அதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கா? எங்க? ஆமாம், அது அது ஃபுல்லுமே இருக்குது. பாருங்க, உங்களுக்கு யாராவது கரிசலாங்கண்ணி வேணும்னாக்கா இந்த மாதிரி பயிர் வழியாக போங்க. நெல் பயிர் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல அந்த வரப்பு ஓரமாகவே எல்லோ கலர் பூ பூத்துருக்கும். ஒயிட்லேயும் இருக்கும், ஒயிட்லேயும் இருக்கும். அதை கசக்கி பார்த்தோம்னா கை கருப்பாயிடும். மாடு டென்ஷன் பண்ணாத, கீழே இறங்கு. பாய் மாடு அங்கே பாரு, நம்ம ஏதோ தரேன்னு நினச்சினோம். அந்த பக்கம் அவனுக்கு யாரு. ஆஹா, அதெல்லாம் மோட்ரு போட்டுங்க. தேங்க்ஸ். பார்த்து வாங்க. எனக்கு நான் சொல்லிட்டு உன்னையே தூட்டு போகிறேன். வா வா, பயப்படாம வா. என் சீர் படுத்துட்டு பசங்களை கூப்பிட்டு வந்தேன். அங்கே பாருங்க, 2 குட்டி பசங்க
அவங்க பாட்டு தனியாக ஜாலியாக விளையாடுறானுங்க. பயமே இல்லை பாரு உங்களுக்கு. கீழே பார்த்துக்கல வச்சு இருக்குது. வீடியோ பார்த்து இது வந்து மாட்டுக்கு போடுற தீவனம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவா போட்டுக்குது. ஆமாம், அதுக்கு இவ்வளோ இதுவா ஓட்டி போட்டு வந்து ஆமாம் அது வந்து அர்த்தம் போவாங்க. தீவன பயிர். தீவன பயிர். பாருங்க, இப்போ தாங்க ஒன்று காட்ட போகிறேன் உங்களுக்கு. அப்பா எவ்வளோ சப்போட்டா. சப்போட்டா பாருங்கள். பாருங்க இந்த இருங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். கிட்ட போய் காமி. அதை பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். கொத்து 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 கொத்தா. ஆனால் இது ஒன்று கூட நம்ம பறிக்க முடியாதுங்க. ஆமாம், நம்மள இந்த இடத்துல சேர்த்து வைக்க மாட்டீங்க. மேலே பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. ஒரு அடி இல்லை காய் காய்ச்சி. ம், எல்லா பக்கமும் நல்லா. இந்த பக்கம் தான் போனேன். இந்த பக்கம் வாப்பா. ஆ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். மேலே பாருங்கள். பார்த்து பார்த்து. என்னாச்சு? சத்தம் கிட்டுச்சு. சத்தம் கேட்டுச்சா? பார்த்தா அது வாழை இல்லைன்னு நினைக்கிறேன். பாம்பு என்ன வந்துருப்பாது பார்த்தேன். இப்போ பாருங்கள் எல்லாம் நார் தொங்கி நிற்குது, பாம்பு தொங்கி நிற்க போகுது. இல்லை காமெடி. காமெடி வேண்டாம் சொல்லிட்டேன். ஆடியன்ஸ் சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்படுறாங்களா திட்டுறாங்களா தெரியல. ஆனால் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. திட்டுறது கூட நீங்கள் திட்டலாம். இதில் நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்க. யார் வீட்டு வாழை தொப்பு இது? எவ்வளோ பெரிய இது போச்சு. ஆமாம் பாருங்க. பாருங்கன்னு கொஞ்சம் தான் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல. வா வாங்க. எப்படி இந்த அழகாக நட்டுருக்காங்கல்ல லைன் லைனாக. இதை வந்துச்சு வேறு வழி. என்னாச்சு? அதோ ரோடு. வாங்க வாங்க வாங்க. வெளியில் ரோட்டில் என்ன இருக்காங்களா? நம்மள தப்பாக நினச்சி போகிறாங்க. இதுதான் ஹைலைட் சீனே. இதா தண்ணி ஊற்றுறதா? இதெல்லாம் ஏற ஓட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன்.
நல்லா இருக்குதா வெயிலுக்கு? வீட்டுக்கு இந்த தண்ணியில் கை வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது சூப்பராக இருக்குது, வெயிலாக இருக்குது. ஏர் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, தண்ணியை விட்டு ஊற வச்சுட்டு